நீங்கள் பாவக்காய் பொரியலை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கசப்பு அந்த அளவுக்கு இருக்காது. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்க மாதிரி வேக வச்ச பாவக்காயை சேர்த்துக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் நான் வீட்டு மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்படி வேக வச்சு சேர்த்துக்கும் போது அந்தளவுக்கு எண்ணெய் இழுக்காது. எண்ணெய் கம்மியாக தான் பிடிக்கும். இதோட நீங்கள் 1.5 தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா அந்த தக்காளி வதங்குற வரைக்கும் அதை பரட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு பாவக்காய் பொரியல் ரெடிங்க. இதை நீங்கள் தயிர் சாதம், புளிக்குழம்பு, பழைய சாதம் இப்படி எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக கசக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உப்பு லைட்டாக மட்டும் கம்மியாக இருக்குங்க. நான் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே நம்ம மசாலா போடும்போது லைட்டாக உப்பு சேர்க்கணும். அப்போ தான் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.